Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் செஞ்சுருக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ தக்காளி கூட விலை ரொம்ப கம்மியாக இருக்குது. 15-20 ரூபாய் ரேஞ்சில் தான் கிடைக்குது. 1 கிலோ தக்காளி நம்ம வாங்கினோன்னா சூப்பரான ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலேயே இதே செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் செய்கிறது உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு ரொம்பவுமே ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்காக நல்ல பழுத்த தக்காளியில் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கிலோ தக்காளியுமே நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாகவே வதங்கும். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 250 கிராம்ஸ் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெயில் செய்தோன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடலாம். நமக்கு தேவைன்னா பின்னாடி நம்ம உப்பு சேர்த்துட்டு நம்ம செய்யலாம். இப்போதைக்கு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கி இந்த தக்காளி குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடிக்கடி எடுத்து கிண்டி விட்டால் போதும். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி ஒரு ½ குக் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மைய வந்திருக்கு. இன்னும் பத்தாது. இன்னும் நல்லா இந்த தோலெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கி வரணும், குழைவாக வரணும். இன்னும் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு சட்டியில் 1 ஸ்பூன் கடுகை நல்லா வறுத்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், சும்மா வறுத்தா போதும். கடுகு நல்லா வெடித்ததும் இதை எடுத்து தனியாக வச்சுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நம்ம வறுத்தரலாம். வெந்தயம் கடுகு ரெண்டையுமே நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி நம்ம தக்காளியில் சேர்க்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. அடுத்தது நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு வெந்தயம் போட்டு வறுத்தரலாம். இப்போ 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம். இந்த கடுகு வெந்தயம் ரெண்டையுமே வறுத்து ஊறுகாயில் சேர்க்குறப்போ ஒரு நல்ல அரோமா டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக எல்லா ஊறுகாலையுமே இந்த மாதிரி சேர்ப்பாங்க. மாங்காய் ஊறுகாலை கூட இது ஸ்பெஷலாக வெந்தயம் சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்தோன்னா. இப்போ ரெண்டையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால ரொம்பவுமே பொடிக்க முடியாது, ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியை சேர்த்துடலாம். ஊறுகாய்க்கு நல்ல புளிப்பாக காரமாக நல்லா உப்பு போட்டு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம புளி சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அது சூடாகட்டும். பாருங்கள், தக்காளி நல்லாவே குழைவாக வெந்திருக்கு. நம்ம புளியும் தக்காளியும் போட்டோம். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ஒரு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதை நாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி மலிவு தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பிக்கிள். நம்ம வீட்டிலையே செஞ்சோன்னா ரொம்பவுமே நல்லது. நம்ம கடையில் வாங்கும்போது அவங்க ஏதாவது preservative சேர்ப்பாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம். அதில் ஒரு 50 கிராம்ஸ் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஊறுகாய்க்கு எண்ணெய் நிறையவே சேர்க்கறது நல்லது, கெட்டு போகாது. ஒரு ½ ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தா போதும். ஒரு 6-7 வெந்தயம் சேர்த்தா போதும். காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி ஊறுகாயில் பெருங்காயம் பூண்டு இந்த ரெண்டுமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். பெருங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துடலாம். ஊறுகாய்க்கு சில்லி பவுடர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து நான் இப்போ ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன், இல்லைன்னா அந்த மிளகாயோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம மிக்சியில் வெந்தயமும் கடுகும் பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த தக்காளி ஊறுகாய் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். கடையில் வாங்காம நம்ம வீட்டிலேயே செய்கிறது உடம்புக்கும் நல்லது. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த தக்காளியை ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த எண்ணெயில் சேர்ந்து இந்த தக்காளி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். தக்காளி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே சைடில் அப்படியே இருக்குது. இப்போ சூப்பரான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல சூப்பர் டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.